ஜெய் ஸ்ரீராம், ஹரஹர் மகாதேவ். நம்மளோட சக்தி பீட யாத்திரையில் மேகாலயாவில் இருக்கக்கூடிய ஜெயந்தி சக்தி பீடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அம்பாளுடைய இடது தொடை விழுந்த இடம் இந்த சக்தி பீடம். கோடி ஜென்ம சுகிருத்தம். அம்பாளுடைய அனுகிரகத்தில் இன்னைக்கு இந்த இடத்துல அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே கீழே ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டு மூடி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அம்பாளுடைய துடை விழுந்தது அப்படின்னு சொல்லப்படுது. முக்காவாசி சக்தி பீடங்களில் இந்த மாதிரி பீடமாக தான் இருக்கும், உருவங்கள் கிடையாது. அவ்வளோ ஒரு அருமையான தரிசனம், மனசு முழுக்க நிறைஞ்சு அம்பாள் உள்ளே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கா. நீங்களும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்பாள் இங்கே சுயம்பு அம்பாள் இங்கே சுயம்பு. மேலே பார்த்தீங்கன்னா கங்கை அம்பாளுடைய மூர்த்தி, அம்பாள் தலைக்கு மேலே சிவபெருமான், கீழே முருகன், விநாயகர் அப்படின்னு எல்லாருமே குடும்பமாக இங்கே இருக்காங்க. கங்கையும் இங்கே இருக்கா. எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய அனைத்து சக்தி பீட யாத்திரைகளையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். இந்த ஜெயந்தி மாதாட்டிருந்து பிரார்த்தனை பண்ணிப்போம். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் கிடைக்கணும். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாத்திரைக்கு வர முடியாமல் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த மாதிரியான பதிவுகள். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்பாளுடைய கருணையும் காருண்யத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தைகள் பத்தாது. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நம்ம இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா பகவான் நம்மளை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி இந்த நாள் எங்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இன்றைக்கி இந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அம்பாளுடைய கருணையில், அம்பாளுடைய காருண்யத்தில் இந்த ஆலயத்துக்கு வரப்போகிறோம். எங்கேயோ இருக்குது, மேகாலயாவில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குது. எப்படி போக போகிறோம் அப்படின்னு அத்தனை மன சஞ்சலத்தோடு தான் இந்த இடத்துக்கு இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். உள்ளே நுழையும் போதே அம்பாள் வாங்க ஜெயந்தி சக்தி பீடம், உங்களுக்கு இனிமேல் ஜெயம்தான் அப்படின்னு அவள் வெளியிலேருந்தே எங்களுக்கு சொல்கிற மாதிரி இங்கே நடந்த அத்தனை விஷயங்களையும் நீங்கள் அடுத்த வீடியோ பதிவில் பாருங்கள். மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. மனசு முழுக்க சந்தோஷத்தோடு இந்த இடத்துலேருந்து போகிறோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நேபாள் போயிட்டு ஒரு மிகப்பெரிய இதே லெஃப்ட் லெக்கில் தான் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட்டில் இப்போவுமே அது ஃபுல்லாக க்யூர் ஆகலை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அம்பாளுடைய லெஃப்ட் தொடை விழுந்த இடம் இந்த இடம். வா, நான் உனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன்னு அம்பாள் சொன்ன மாதிரி எனக்கு உணர்வு. அதே லெஃப்ட் தொடையில் தான் இப்போ வரைக்கும் பிரச்சனை இருக்குது. அவள் சரி பண்ணி கொடுப்பா. அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் ஜெயமாக்கி அவள் கொடுக்கணும். உண்மையாக ஓவர்வெல்ம்டு ஃப்ரீயாக இருக்குது. அடுத்த சக்தி பீடங்களையும் அவளே இருந்து நடத்தி கொடுப்பா. மா காமாக்கியாவும் இவளும் நடத்தி கொடுப்பா. இங்கேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.